வணக்கம் நண்பர்களே. இப்போ அண்ணாமலை வந்தனையும் அமெரிக்காவில் வந்தனையும் ஈரோடு மாவட்டத்தில் இந்த கொலை சம்மந்தமாக ஏற்கனவே பல இடத்துல நடந்திருக்கு. அதே மாதிரி இங்கே ஒரு ராமசாமி கவுண்டர் இந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏ இருக்காங்க பிஜேபி, அந்த பெல்ட்டில் சிவகிரியில் நடந்திருக்கு. அங்கே ஒரு இது பண்ணியிருக்காரு. அதுக்கு முன்னாடி இன்னும் பார்த்துருவோம். கரூர் மாவட்ட குளித்தலை அருகே மது போதையில் அட்டகாசம் செய்தவரை தட்டி கேட்ட 12ஆம் வகுப்பு மாணவன், ஒரு மாணவன் தட்டி கேட்குறான், பேர் ஷியாம் சுந்தர், கத்தியால் குத்தி கொலை செஞ்சுருக்காங்க. இப்படித்தான் கத்தியால் குத்தி என்ன குடிக்கிறேன்னு சொன்னால் பல்லடத்தில் தோட்டத்தில் 4 பேரை கொண்டாடு. அதை பற்றி சிபிஐ வழக்கு வைங்கன்னா இவர் தான் சிபிஐ தடுத்துட்டார்ல, செந்தில் பாலாஜிக்காக சிபிஐ வரல. அதுக்கப்புறம் 2-3 இன்சிடென்ட் ஆகி போச்சு. இது நான் 3வது நாளாக சொல்லிட்டே தான் இருக்கார். அதில் அண்ணாமலை போதையில் பொதுமக்கள் அச்சுறுத்தலை கேள்வி கிடப்பது மீது கொலைவெளி தாக்க நடத்தினார். குற்றவாளி இரும்புக்கரம் கொண்டு அடக்குவேன் என்று வாய்ச்சாவல் விடும் தமிழக முதலமைச்சர். வெறும் வாய்ச்சாவல் தான் எல்லா விஷயத்துலையும் மக்களுக்கு செய்கிறேன்னு சொல்கிறதுலேருந்து. தினந்தோறும் போதை பழக்கம், விளையும் வன்முறை குற்றங்கள், அதில் சீரழி இளைஞர்கள் இப்படித்தான் போயிட்டுருக்கு. பள்ளி மாணவர்கள் திமுக ஆட்சிக்கு வந்தாலே சட்டம் ஒழுங்கு சீர்கெடும். அது முதலேருந்தே தெரியும். இன்னும் சிலிண்டர் பிளாஸ்ட்னு பேர் கோயம்புத்தூர் நடந்தது ஸ்டாலின். பொது நம்பிக்கைக்கு மாதிரியான சம்பவங்கள் மறக்க முடியாது அப்படின்றது. தமிழகத்தில் இது போன்ற உச்சத்தை தொட்டுள்ள கொலை, கொள்ளை, போதை கலாச்சாரம் கண்டும் காணாமல் கடந்து மக்களுக்கு பாதுகாப்பற்ற மாநிலமாக தமிழகத்தை உருவாக்குறாங்க. படிக்க கொடுத்தாரு காமராஜர், அவர் குடிக்க கொடுத்தாரு. அதுக்கு மேலே இவர் மித்து போதைப்பொருள் போயிட்டார் ஸ்டாலின். அப்புறம் டாஸ்மாகில் கொள்ள, இன்னும் பிற கனிம வளம். 2026 தமிழக மக்கள் கொடுக்க போகும் தீர்ப்பு பிறகு இனி ஆட்சி அரணி என்பது அறிவாலயத்துக்கு கனியாக இருக்கும். அது மட்டும் ஆகக்கூடாது. மக்களோட இதுன்னா அப்படியே ஏடிஎம்கே பாய்ச்சி இல்லையா, அது எந்திரிக்காது. இப்போதைக்கு டிஎம்கே 2-3 போனால் தான் கொஞ்சம் எல்லாமே அடங்கும். இதில் வேடிக்கை என்னென்னா, ஒரு தடவை ஏதோ ஆட்சி அதிகாரி கொஞ்சம் கொஞ்ச நாள் முன்னாடி பேசும்போது அந்த கரண்ட்டு கட் ஆச்சு. லியோனி யாரோ ஒருத்தர் பேசும் நேற்று அப்படி இப்படின்ற மாநிலத்தேனை மாதிரி கருணாநிதி பேசிகிட்டு இருக்கும்போது காற்றுல அந்த மின்கம்பம் அந்த எம்பி ராஜா நோக்கி வருது பேசும்போது, நூலையே தப்பிச்சிட்டா. அப்படி இந்த வீடியோலாம் பார்த்துருப்பீங்க. இந்த மாதிரி இப்படி இருக்கும்போது இன்றைக்கி சிவகங்கையில் சொல்லிட்டார், அந்த அது ஒரு 2 வாரத்தில் கண்டுபிடிக்கலண்ணா. ஏன்னா இது வரைக்கும் உள்ளது எதுவும் கண்டுபிடிக்கல. நீங்கள் இது கண்டுபிடிக்கலண்ணா நான் சிவகங்கை தொடர் உண்ணாவிரதம் இருக்க போகிறேன். சொல்கிறது யார்? அண்ணாமலை. அவர் வராதையும் கூட்டம் வந்துச்சு பழையபடி. அவங்க களத்தில் இருக்கத்தான் போகிறான்னு சொன்ன மாதிரி முதல்ல இங்கே ஈரோட்டு சிவகங்கையில் இன்றைக்கி அட்டன் பண்ணிட்டார். என்ன, அந்த ராமசாமி கவுண்டர் ஏற்கனவே பல்லடம் ஓட்டியானது, இன்னும் 3வது நாளாவது சொல்லியிருந்தோம். இப்போ இன்னும் 2 வாரம் டைம். அப்போ 20ஆம் தேதிக்கு மேலே நான் உட்காந்துருவேன் தொடர் உண்ணாவிரதம் மாதிரி சொல்கிறேன். அப்போ நீ இதை முடிக்கணும்னா ஸ்டாலின் தான் வரணும். முதல்வர் ஸ்டாலின் தான் எங்கிட்ட பேசணும், வேறு யாரும் வரக்கூடாது. ஒன்று அப்படி இல்லைன்னா முன்னாடி கண்டுபிடிக்கணும், இல்லாட்டி சிபிஐட்ட கொடு அப்படிங்கிற சொல்லிட்டாரு. சரி, இவங்க ஒன்றும் போலீஸ்க்கு இவங்க தான் போலீஸ் துறையை கையில் வச்சுருக்க, அப்படி வேறு மாநிலத்தில் அப்படி இல்லை. ஸோ அவ்வளோதான், ஒன்றும் இல்லை, முடிஞ்சு போச்சுன்னு அர்த்தத்தில் சொல்கிறாரு. 2 மந்திரி சொல்லிட்டோம், வாய் பேசி சைவ வேணும் சொல்லி போயிட்டார். இவர் திருப்பி உள்ளே போனால் மாட்டி போனா சாமின்னு வெளில வந்துட்டார். இன்னும் 13 மந்திரி இருக்குன்னு சொல்லிட்டார். இன்னைக்கு இப்போவே தூசி தட்டிட்டேன், துறைமுருகன் உட்பட எல்லாரும் கேஸையும் தூசி தட்டிட்டாங்க. ஸோ குற்றம் நடந்த அந்த குற்றம் சிவகிரி 4 நாளாக இதுவரை கொலையாளிகள் கைது செய்யப்படலை என்பது ஒரு தக்கல் வருத்தத்தை வெளிப்படுத்தினார்கள். இந்த மாதிரி எல்லார் வீட்லேயும் பாதுகாப்பு வேணும், பாதுகாப்பே இல்லை. அவன் எப்படி தொடர்ந்து செஞ்சிட்ருக்கான், தோட்டத்தை நோக்கி போகிறான், வளையல் இருக்குன்னா கையை வெட்டுறான், தோடுக்கு காதை வெட்டுறான். இதெல்லாம் என்ன இது? இப்போது இதை பிடிக்காமல் இருக்காங்க அப்படிங்கிறது. முதல்ல சரக்கு போட்டவனுக்கு கேட்டது அது பிடிச்சாச்சு. ஆனால் இந்த மாதிரி தொடர் கொலை நடக்கிறத இன்னும் பிடிக்கல. 3-4 இன்சிடென்ட். அதுக்கு நீ தொடர் வேணாம் சொல்லியிருக்காரு. வந்தனிமே அதிரடி ஆரம்பிச்சிட்டாரு. ஸோ அதான் அண்ணாமலைக்கு முன்னும் இல்லை பின்னும் இல்லை, இன்னும் இருக்க போகிறது. ஒருவேளை எம்பி இப்போ இந்த கேப்பு அடுத்து எம்பி எலெக்ஷனுக்குள்ளே 3 இயர்ஸ் ஆகிரும். அப்போ யார்? நயினாருக்கு. அப்போ 28ல் எகைன் வந்தாலும் வரலாம். அதுக்கடையில் அவர் மந்திரியாக இருந்துக்கலாம், எதை வேணாலும் இருக்கலாம், அங்கே இருந்துக்கலாம். இது இன்னும் 2 மாதம் டைம் சொல்லிடுங்க. ஸோ அடுத்த ஒரு ஸ்பெல்லு இருக்குது. அது ஒரு வேளை பார்லிமெண்ட் கொடுக்கலாம். இப்போ ஒரு வேளை அவரும் களத்தில் தான் இங்கே இருப்பார். இப்போ அந்த வித்தியாசம் தெரியும் நம்மளை வந்துட்டாலே அதான். ஸோ இது சேர்ந்து இவங்க பயணப்பட்டு இன்னும் கூட்டணி கட்சிகள் சேர்த்து வீழ்த்தணும் அப்படிங்கிறது திமுக. அதாவது அறவே வரக்கூடாது, அது கட்சி உடைக்கிறது அவங்க பாடு, அமித்ஷா பார்த்துப்பார் அப்படிங்கிறது இல்லை மக்கள் விருப்பம் கூட. ஏன்னா பார்த்துட்டான் 4 வருஷம்
இந்த லட்சத்தில் 2.0 கூட சொல்லியிருந்தார். இந்தியன் 2.0வே ஒன்றும் லாய்க்கில்லை, இவர் 2.0 தன்னைத்தானே சொல்லிக்கிறாரு. ஸோ அந்த கிழவர் இவரும் கிழவர் தான் அப்படிங்கிறத குறிப்பிட்டார். எல்லாம் இல்லை 70 எபோவ் தானே, அதுதான். ஸோ இவரே தன்னைத்தானே மார்க் கொடுத்துக்கிறாருன்னு. ஸோ பல கட்சிகள் அங்கேருந்து வெளில போகும், இங்கே சேரும், நிறைய நடக்கும். இன்னும் அதுக்கான காலம் இருக்குது. ஜூலைலேருந்து தெரிய வருது. அநேகமாக அந்த டைம் முன்னாடி தான் இவருக்கும் மந்திரி எடுத்துக்க சொல்லி கம்பல் பண்ணாலும் பண்ணுவாங்க. பொறுத்து பார்ப்போம். நன்றி.